சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் எப்படி இருந்தது என்பது பற்றி மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஸ்மார்ட் மீட்டரால் வணிகர்களுக்கு என்ன லாபம்? அரசாங்கத்துக்கு தான் லாபங்க. வணிகர்களுக்கு என்ன லாபம்? நாங்கள் சொல்கிறோங்க, மாதம் மாதம் அந்த கரண்ட் பில்லை நாங்கள் மாதம் மாதம் கட்டுற மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னா, அப்படி கொண்டு வந்தால் வணிகர்களுக்கு அது ஒரு அனுகூலமாக இருக்கும். அதை கொண்டு வராமல் நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர்ன்றீங்க, அதுன்றீங்க, இதுன்றீங்க. எப்படி நாளைக்கு ஸ்மார்ட் மீட்டர்லேயே ஒரு கோளாறு நடந்தால் அதை எப்படி சரிப்படுத்துவீங்க? காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு பட்ஜெட்டிலே 150 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கின்றார்கள். 8000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட செலவு ஆகும் என்று மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள். ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மட்டுமே 8000 கோடி என்று சொன்னால், இது 7 மாவட்டங்களுக்கான திட்டமாக இப்பொழுது மாறி இருக்கின்றது. 7 மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 30,000 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டிய இடத்திலே 150 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பது என்பது யானை பசிக்கு சோழப்பொறி என்பதுதான் சரியான பொருத்தமான பழமொழியாக இருக்கும் என்று கருதுகின்றோம். இதுக்கு முன்னாடி ஆண்டுகள்லாம் சாலைகள் போடப்பட்டது. ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுகள்லேயே அது குழியாகிறதும் பெரிஞ்சு போகிறதும், ஒரு மழை அடித்தா உடனே ரோடெலாம் பெரிஞ்சு போய் நிறைய விபத்துகள் ஆகி அதனால் நிறைய உயிர் சேதம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இப்போ பட்ஜெட் தாக்கலில் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு பண்ணிடுறாங்க. அந்த குழு கரெக்டாக செயல்பட்டு அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் லஞ்சம் இல்லாமல் சாலையெல்லாம் அமைச்சா எனக்கு ஒரு முறையான சாலை, தரமான சாலை தமிழ்நாட்டில் இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா மேம்பாட்டு கழகம் என்று 5 நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த தொகை முழுமையாக அந்த பழங்குடி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று தான் எங்களோட கருத்து. தூரத்துலேருந்து வர பசங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கேஎஸ்ஆர் நகர் ஸ்கூல்லேருந்து படிக்கிறேன். முத்துப்பட்டி இங்கிட்டிருந்து வர பசங்க காலையில் ஸ்டடி வைக்கிறாங்க. 8:15 சாயங்காலம் 5:30 தான் விடுறாங்க. அதனால் வீட்டுக்கு போக லேட்டாக நடந்து போகிற சில பேர் வராங்க. சில நேரம் பேரண்ட்ஸும் ஏதாச்சும் அவசர வேலையாக இருந்தால் லேட்டாகிடும். சைக்கிள் கொடுக்குறது நல்லது. ஹெல்மெட்டில் வளர்த்து அந்த வயசில் போடுறது கஷ்டம்தான். இப்போயே ஹெல்மெட் கொடுத்து போட்டு பழகிறது நல்லது தான். கவர்மெண்ட்டு கொடுக்குறது அது நல்லது. இப்போது அவ்வளோ ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் போடுற அளவுக்கு இன்றைக்கி ஏஐஎம்எல் படித்த மேன் பவர் இல்லை. இது ஐடிஐலேயே ஒரு கோர்ஸாக வரும்போது இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டிப்பிக்கலாக மெஷின் ஆப்ரேட்டர் அது மாதிரியான ஒரு சைடில் இல்லாமல் இது ஏஐஎம்எல் அப்படிங்கும் போது அதிகமான சம்பளங்களும் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா கம்பெனிஸுக்குமே இது எங்களை மாதிரியான நிறைய கம்பெனிஸுக்கு இது உண்மையிலே தேவையான ஒரு ரிசோர்ஸ். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் 7 மாவட்டங்களுக்கான திட்டம். அதிலே வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய 5 வறட்சி மாவட்டங்களுக்கு விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய திட்டம். 75 ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வெவ்வேறு பெயர்களிலே அது சொல்லப்பட்டாலும் வெறும் 150 கோடி ரூபாயை வைத்து என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லவில்லை. இந்த திட்டம் எப்போது நிறைவுற்று மக்களுக்கு காவிரி நீர் கிடைக்கப் போகிறது விவசாயிகளுக்கு என்பது தெரியவில்லை. சூழல் சுற்றுலாக்காக ரூபாய் 25 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வரவேற்கத்தக்கது. அதில் நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 6 வகையான பழங்குடி மக்கள் இருக்கும். அதே மாதிரி சூழல் சுற்றுலாவை நம்பி ஒரு கிட்டத்தட்ட 3000 4000 பேர் இதில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிடைக்கும் போது எங்கள் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அரசாங்கத்தில் கரண்ட்டுக்கு டிஜிட்டல் மீட்டர் ஒதுக்கியிருக்காங்க பண்ணணும்னு சொல்லி, அது வரவேற்கத்தக்கது தான். டிஜிட்டல் மீட்டர் பொறுத்ததுன்னா அந்த ரீடிங் எடுக்கிறது பிரச்சனை இருக்காது. மாற்றி எழுதுறதோ கொள்றதோ ஜாஸ்தி வருதுன்றாங்க. எல்லாம் பப்ளிக்கெலாம் நிறைய வந்துடுது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் டிஜிட்டல் மீட்டர் நீங்கள் பொறுத்தனா அந்த செலவை கவர்மெண்ட்டே தான் ஏற்றுக்கணும். எங்கள் பப்ளிக் தள்ள நீங்கள் வைக்கக்கூடாது. டெய்லி பிடி பீரியட் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸ்போர்ட்ஸை பற்றியான ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குள்ளேயும் வரும். எல்லாருக்குள்ளேயும் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ட்ரைனிங்கையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு பீரியடாக மட்டும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு என்ன வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களை ட்ரெயின் அப் பண்ணாங்கன்னா அது ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்கும். சிஎம் சார் சொல்கிற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வயசு வருஷம் ட்ரக்ஸ் இதெல்லாம் குறையும். அதை இந்த ஸ்டேஜ்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்ல விஷயமா பார்க்குறேன் நான். மீன்ஸ் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் பட்ஜெட்டில் ஏர்லி ஒரு 10 ஐடிஐக்கு ஃப்ரீ ஏஎல் அண்ட் எம்எல் கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பசங்க 24,000 பசங்க இதனால் பெனிஃபிட் அடைய போகிறாங்க. கம்பல்சரி ஏ அண்ட் எம்எல் ஜாப்ஸ் அவங்களுக்கு கிடைக்க போகுது. இதை நாங்கள் கேட்கும் போது இன் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட் வி ஆர் இன் டு
we are so happy to hear. நீலகிரி மாவட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்காகவும் இயற்கை சார்ந்த சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காகவும் அதே போல் நீர்வழி பாதைகள், அதே ட்ரெக்கிங், ஃபுட்பாத்து, அதே போல் சுற்றுலா படகு சவாரி போன்ற இடங்கள்லாம் மேம்படுத்துவதற்காக அரசு 20 கோடிக்கு மேலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது பழங்குடியினருக்கும் முக்கியமாக பயன் ஏற்படும். இது மாடலாக ஃபஸ்ட்டு 2004 நம்ம கொடநாட்டில் ஆரம்பித்தோம். நாங்கள் அரசாங்கத்திட்ட தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சு வந்துட்டு இருந்தோம். இதை பொறுத்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில். ஸ்மார்ட் மீட்டர் அப்படி சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸ்மார்ட் மீட்டர் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் நம்ம பெரிய பெரிய செங்கல் மாதிரி மொபைல் வச்சுருந்தோம். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம். அந்த மாதிரி மீட்டர்லேருந்து ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வராங்க. ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வரதுனால வியாபாரிகளுக்கு எந்த பயனும் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 200 மீட்ரு ஃப்ரீன்னு சொல்கிறீங்க, யூனிட் ஃப்ரீ சொல்கிறீங்க, 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதை நீங்கள் மாதம் கூட சொல்ல முடியுமா உங்களால்? நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் மின்சார கட்டணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிமுகப்படுத்தினாதான் இந்த வியாபாரிகள் நல்லா இருப்பாங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.